ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்ட்டு போன வீடியோல பார்த்தோம். அது என்னன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் டேட்டா, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஃபங்ஷன்ஸ் என்னலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து டிஜிட்டலா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அதுல நெறைய டைப் இருக்கு. இந்தியால இருக்கு. இப்போ ஃபாரின்லயும் இருக்கு. அதுலயே வந்து இஎம்ஆர்க்கு தனி டைப் இருக்கு. இஎச்ஆர்க்கு தனி டைப் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ அதுல ஒரு எக்ஸாம்பிள் கேர் வியூங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப பழைய சாஃப்ட்வேர். 2000 ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இது அப்பதான் வந்து ஒரு 2008ல இருந்து தான் சாஃப்ட்வேர்ஸே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஒரு நம்ம கம்ப்யூட்டருக்கு தான் இல்லாம வேற ஃபீல்டுக்கு பேங்கிங்க்கோ இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணா அந்த ஃபீல்டுலயும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு அப்பதான் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சது. அப்போ மத்த இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணி 2014 அந்த டைம் தான் வந்து அந்த டைம்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிக்கல் ஹெல்த் கேருக்கு வந்து இந்த மாரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் பூம் ஆச்சு. அதுக்கப்புறத்துலருந்து அப்படியே கொஞ்சம் நெறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சது. அப்ப அவங்க பண்ண இது வந்து ஒரு பேஷண்ட் கேர வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும். பேஷண்ட் கேர தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது அமெரிக்கால உள்ளது. ஓகேவா? இந்த கேர் வியூல வந்து என்ன ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நார்மலா இது எதுக்கான பர்ப்பஸ் அப்படின்னா, விர்ச்சுவல் மானிட்டரிங் மாதிரி. இப்போ நமக்கு இந்தியால வந்து அ நமக்கு உடம்பு சரியில்ல. டைஃபாய்டு இல்லன்னா வந்து கை உடைஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கோம் அப்டின்னா, நம்ம வீட்ல இருந்து இப்ப நம்ம குட்டி பசங்கன்னா நம்ம அம்மா இருப்பாங்க கூட. நம்ம கொஞ்சம் ஒரு பெரியவங்கன்னா அவங்க ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ கூட இருப்பாங்க. இல்லன்னா ஒரு பாட்டி யாராவது ஒருத்தவங்க ஃபேமிலி மெம்பர் எப்பயும் கூடயே இருப்பாங்க. ஆனா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த மாரி ரொம்ப ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் மாரி இருக்காதுல்ல. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே வொர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஃபினான்ஷியலா எல்லாமே. நம்ம இது மாதிரி எவ்வளோ வயசானாலும் பேரண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுல்ல. ஒரு 18 ஏஜ்க்கு அப்புறம் நம்மளோடத நம்ம தான் பார்த்துக்கிற மாரி இருக்கும். அப்போ வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னா, இன்னொருத்தவங்க அவங்க வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா இங்க இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்காது. இப்போ காமனாவே அமெரிக்கால வந்து சிட்டர் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கும். ஹாஸ்பிட்டல் சிட்டர் அப்படின்ட்டு. இவங்களோட ரோல் என்னன்னா, இந்த மாதிரி அட்மிட்டா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் குடுக்குறது. அப்பப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா போய் அவங்கள செக் பண்றது. அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறது. இப்ப நம்ம நம்ம ஊர்லலாம் நமக்கு ப்ராப்ளம் இல்ல. நம்ம அம்மாவோ, பாட்டியோ யாரு நம்ம கூட இருக்காங்களோ, அவங்களே போய் டைம்க்கு ஃபுட் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. ஏதாவது வேணும்னா கேட்பாங்க. எப்பவும் கூடவே இருப்பாங்க. நமக்கு வந்து ஆ நார்மலா இருக்கிறத விட உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ, ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும்ல. அது அப்போ நமக்கு பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த மாரி தேவைப்படுறப்போ, அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக சிட்டர் அப்டின்ட்டு சிலர் இருப்பாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பேஷண்ட் கிட்ட எப்படி ஸ்வீட்டா பேசணும், அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எப்படி அந்த ஜோன் நர்ஸ்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் வாங்கி குடுக்கணும், எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சிட்டர்ஸ் நார்மலா இருப்பாங்க அங்க. அவங்களோட டாஸ்க்க ஈஸி பண்றதுக்கு இது வந்து விர்ச்சுவலாவே பேஷண்ட்ட வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ இது குட்டி ஹாஸ்பிட்டல விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, இப்போ டயபெட்டிஸ்க்கு தனி வார்டு இருக்கு. அப்புறம் வந்து பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு தனி வார்டு இருக்கு. கிட்ஸ்ல யாருக்காவது உடம்பு சரியில்ல, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தனி வார்டு அப்படி இப்படி இருக்கும்ல. இப்போ ஒரு வார்ட்லயும் அந்த இன்சார்ஜா சிலர் இருப்பாங்க. அந்தந்த ஜோன்ல தனித்தனியா ஒரு ஸ்டாஃப் ரூம் இருக்கும். அந்த சைட்ல இருக்கிற நர்ஸ்லாம் அங்க ரிப்போர்ட் பண்ற மாரி அவங்களோட அவங்களோட ஸ்டாஃப் ரூம் மாரி. நம்ம காலேஜ்ல இருக்கல ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் தனித்தனி ஸ்டாஃப் ரூம் அந்த மாரி. அவங்கலாம் இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல் ரூம்லயே இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் இருக்கும். இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு அங்க உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸ விர்ச்சுவலாவே எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க பேஷண்ட் அப்டின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்லயும் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிற ரூம்லயும் ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. இன்ஃப்ராரெட் கேமரா. அதுக்கப்புறம் நார்மலா ஒரு பிசி செட்டப் மாரி செவுத்துல ஒரு மானிட்டர் வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு கீபோர்ட் இருக்கும். நம்ம கையில ஒரு ரிமோட்டும் குடுத்துருப்பாங்க பேஷண்ட் கையில. அப்ப அந்த கேமரா வச்சு அ அந்த பேஷண்டோட லைவா அந்த 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 ஜோன் நர்ஸால பார்க்க முடியும். அப்போ அப்பப்போ வந்து ஹெல்ப்பர் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த நர்ஸோட இந்த பேஷண்டோட ஸ்டேட்டஸ் அப்டி இல்ல. இவங்களே அப்பப்ப ஏதாவதுன்னா பார்த்துக்கலாம். அது போக ஒரு பேஷண்ட் ரூம்லயும் மோஷன் சென்சார் வச்சிருப்பாங்க. அப்டின்னா ஈஸியா இருக்கும்ல. டக்குன்னு இப்ப நம்ம நார்மலான மூவ்மெண்ட்டுக்கும், டக்குன்னு தடுக்கி விழுறப்போ உள்ள மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும்.
பேஷண்ட்டே அந்த பெட்லேருந்து தவறி விழுறாங்க, இல்லன்னா நடந்து போறப்ப ஸ்லிப் ஆயிட்டாங்கன்னா, அப்ப அவங்க மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கிறப்போ நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். அந்த நர்ஸ்க்கு அவங்க லாகின்க்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல. அப்போ அவங்க டக்குன்னு அந்த ரூம் எந்த ரூமோ பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது கிரிட்டிக்கல்னா நேர்ல போய் அவங்களே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லன்னா அந்த இதுல உள்ள ஹெல்ப்பருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க போய் கவனிப்பாங்க. அந்த மாதிரி விர்ச்சுவலா ஹெல்ப் பண்றதுக்கு நேர்ல அவங்க போய் ரவுண்ட்ஸ்ல இருக்க வேணாம். அந்த மாரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல விர்ச்சுவலாவே பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப். இதுல வந்து நர்சஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த மாரி இல்லாம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்துக்கலாம். இப்ப கேர் டேக்கர்ஸ் வந்து அவங்க வேலைய விட்டுட்டு இங்க வந்து பார்க்கணும். அப்டின்ட்டு இல்லாம, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பிசில லாகின் பண்ற மாரி இருந்தது. நெக்ஸ்ட் அப்டேட்ல மொபைல் ஆப்பயும் அவங்க ரிலீஸ் பண்ட்டாங்க. அப்போ நம்ம இந்த பேஷண்ட் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்டின்னா, இவங்களுக்கு நானும் உங்களுக்கு ஒரு கேர் டேக்கர், இவங்களும் ஒரு கேர் டேக்கர் அப்டின்னா, ஒருத்தவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு விசிட்டர் ஆக்சஸ் கார்ட் மாதிரி குடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட கார்டு வச்சு அவங்க வந்து அந்த ஒரு கார்ட்லயும் ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்த பேஷண்ட்ட விர்ச்சுவலா பார்க்கணும். அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, சும்மா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சா, இப்படி வீடியோ கால் மாதிரி பார்க்கறது இல்ல. சிசிடிவி கேமரால பார்க்குற மாரி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ப்ராம்ப்ட் பண்ணும் இந்த மாதிரி. இப்ப நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன். என்ன வந்து என் ரிலேட்டிவ் ஜான் வந்து பார்க்கணும்னு நெனச்சாங்கன்னா, இந்த மாரி என் ஸ்க்ரீன்ல வந்து ப்ராம்ப்ட் ஆகும். இப்போ அலோ அ திஸ் பெர்சன் டூ விசிட் யுவர் ரூம் கேமரா அப்டின்னா, எஸ் ஆர் நோ நம்ம எஸ் குடுத்தா தான் அவங்களால நம்ம கேமரா பார்க்க முடியும். அதுவும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் தான். பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தான் இந்த மாரி ப்ராம்ப்ட்டே நமக்கு வரும். அப்போ இது சேஃப் தான். அது போக இப்ப வீடியோ கால் ஃபீச்சர் கிடையாது. இது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதுங்கிறதுனால இதுல இருக்கிற இந்த போர்ட்டல் வச்சுட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம். சேட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர் கூட இல்லன்னா அந்த நர்ஸோட ஏதாவதுன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் காலும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கால்னா இவங்க பண்ணிக்கலாம். அந்த நம்ம ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர் இருப்பாங்கல்ல. இப்ப மொபைல் ஆப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணா வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம். பிசிலனா அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கிடையாது. அப்புறம் அப்ப இந்த ஆப்ல வந்து என்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நர்ஸால விர்ச்சுவலா அந்த பேஷண்ட்ட மானிட்டர் பண்ண முடியுது. அடிக்கடி போய் நேர்ல வந்து ரவுண்ட்ஸ் வரணுன்ட்டு இல்ல, அந்த டைம் கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸும் எப்போ எங்க இருந்தனாலும் டிஜிட்டலா பார்க்க முடியுது. அது போக அந்த பேஷண்ட் உள்ளே இருப்பாங்க. போர் அடிக்குதுன்னா என்ன பண்றதுன்ட்டு, அவங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷனும் இருக்கும். இன்டர்நெட் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரிவிலேஜும் இருக்கும். அதுக்கப்புறம் அம் டிவி என்டர்டெயின்மென்ட் சர்வீசஸும் இருக்கும். ஆன் டிமாண்ட் பேஸ்டா டிவியும் அவங்க வந்து பார்த்துக்கலாம். அதுலயும் வந்து அது நம்ம பிரைம் மெம்பர்ஷிப் மாதிரி தான். நம்ம எந்த மாரி பிரீமியம் பேக்கேஜ் போட்டிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி அத்தன மூவிஸ் அந்த பேக்கேஜ்க்கு ஏத்த மாரி உள்ள மூவிஸ், டிவி ஷோஸ் நம்ம பார்க்குற ஆக்சஸ் இருக்கும் அந்த பேஷண்ட்க்கு. அத அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா நம்ம ரூம்ல இருக்கிறப்போ, எப்பவுமே யார் வேணாலும் பார்க்குற மாதிரி இருக்கும்ல. திடீர்ன்ட்டு நமக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிரைவசி தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, நம்மளோட ரிமோட்ல அந்த பிரைவசி லாக் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி பிளாக்கா க்ளோஸ் ஆயிரும். அப்போ நர்ஸ் யாராலயும் வந்து நம்மள பார்க்க முடியாது. நமக்கு ஒரு பிரைவசி தேவைப்படுறப்போ. இப்போ ரொம்ப ஃபுல்லா இன்வேஷன் ஆஃப் பிரைவசி மாதிரி இல்லாம, அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது இந்த மாதிரி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்டா விஷன் இன்னொன்னு பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான வெர்ஷனா இருக்கும். இது யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதுக்கப்புறம் மெட்டா விஷனுக்கு கொஞ்சம் மைக்ரேட் ஆனாங்க. அதுல மெடிக்கல் டேட்டா ஸ்டோர் பண்றது அது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.